ஃபால் சீலிங் இல்லாமல் எப்படி ப்ரோ இந்த மாதிரி லைட்டிங்லாம் கொடுக்குறீங்க, ஸோ அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு ஆகாஷ் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபேவரட் ஸ்ட்ரிப் லைட்டிங். இந்த ஸ்ட்ரிப் லைட் தான் என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து ஃபால் சீலிங்கே தேவையில்லை. நீங்கள் நார்மல் சீலிங்லேயே வந்து அதுக்கான ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய காஸ்ட்லாம் ஒன்றுமே ஆகாது. அண்ட் ப்ரொஃபைலையும் தாண்டி இன்னொன்று இருக்குது, ஜங்ஷன் பாக்ஸ் எங்கே கொடுக்க போகிறீங்கன்றதை அடிஷ்னலாக இது கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா திருப்பி வாழை உடைக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன லைட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் லைட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக மூவும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ட்ராக் லைட் அடுத்த ஆப்ஷனாக நான் சொல்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ராக் லைட்ஸுமே லிவிங் ரூமில் கொடுக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரில்லிங் ஒர்க் மட்டும்தான் ஆகும். அதனால் பெரிய காஸ்ட்லாம் ரொம்ப ஒன்றும் ஆகாது. ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ ஸ்ட்ரிப் லைட் எனக்கு வேண்டாம், ட்ராக் லைட் எனக்கு வேண்டாம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபைல் மாட்டுறது இல்லைனா இது மாதிரி ட்ரில்லிங் ஒர்க் பண்ணுறது எந்த ஒர்க்குமே பண்ணாமல் எனக்கு வெறும் லைட்டை மட்டும் வாங்கி மாட்டணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இப்போ நான் ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறேன். அதை மறக்காமல் யோசிச்சு பார்த்துக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெண்டன்ட் லைட்டு. பெண்டன்ட் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸு. இது வந்து நீங்கள் கிச்சன் ஏரியாவில் கொடுக்கலாம், லிவிங் ரூமில் கொடுக்கலாம், எங்கேனாலும் கொடுக்கலாம். டபுள் சீலிங்காக இருந்தால் சாண்டிலியரே போங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீ லைட்டு. நல்லாவே அது வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வந்து அங்கே தான் டக்குன்னு கொண்டு போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மவுண்டட் லைட்டு. இது வந்து நீங்கள் ஒரு 5 ஃபீட்னா 4 ஃபீட் டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் வந்து தரும். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஓபி லைட் வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். சிஓபி லைட்னா எங்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பேசின் ஃப்ரண்ட்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா கிச்சன் கேபினெட் கீழே கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் அந்த கண்ணாடியில் கொடுக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்கள் ஃபேஸை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, ப்ளஸ் அது அங்கே ரொம்ப லைட் தேவையில்லை, பட் ஆனால் மினிமலாக ஒரு லைட் தேவை, அங்கெல்லாம் வந்து நீங்கள் சிஓபி லைட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது லுக்கே வந்து சூப்பராக லக்ஸரியாக மாற்றி தந்துடும். காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அண்ட் நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும்னா அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ப்ரோ